Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அப்ளிகேஷன் சம்ஸ் இன் எஸ்பிஐ கிளர்க் 2021 ஓகேங்களா. ஸோ எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும் இல்லைனா ஐபிபிஎஸ்பிஓ எஸ்பிஐ பிஓவா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டாபிக் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் டாப்பிக்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஒரு 3 சம்ஸ் ஓகேங்களா, சூப்பர் 3 சம்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சம்ஸை ஒரு வீடியோவாக கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இன்னில தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேவா? சரி, நான் டைரக்டா சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நவ் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணி இந்த சம்மை எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபார்முலா மெத்தட்ல போடுவீங்க, லாஜிக்கா போடுவீங்க, பெர்சன்டேஜ் மெத்தட்ல போடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு மெத்தட்ல நான் சொல்லி கொடுக்குறேன், அதுவும் பெர்சன்டேஜ் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் தெரியாதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஷார்ட் டைம்ல ஆன்சர் கொண்டு வரதுக்கு. ஓகேங்களா? ஸோ சில விஷயங்கள் சொல்லிட்டு அப்படியே நான் சால்வ் பண்றேன், கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் என்னன்னு பண்றான் பாத்தீங்கன்னா a shopkeeper marked an article 50% above the cost price அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ்ல போடணும் அப்படின்னா எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 100%ங்க. ஓகேங்களா? இப்போ ஆர்டிகிள் 50% above the cost price அப்படின்றான். அப்போ மார்க்டு பிரைஸ் டிஃபால்ட்டா எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 150%ஆ இருக்கும்பா. ஓகேங்களா? அண்ட் சோல்ட் இட் ஆஃப்டர் கிவிங் a discount of rupees 195. இந்த 195 ருபீஸ்ன்றது எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு தெரியாது. இப்போதைக்கு இதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அண்ட் ஸ்டில் மேட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 12.5% ப்ராஃபிட் கிடைக்குதாமா. சரிங்களா? சரி, அப்போ சிம்பிளா கவனிங்க. செல்லிங் பிரைஸ் அப்படின்றது என்ன? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இது ரெண்டுத்தையும் சேர்த்தது தான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் டிஃபால்ட்டா எவ்வளோ? 100%. ரைட்டா? ப்ராஃபிட் எவ்வளோ? இங்க 12.5% ப்ராஃபிட் கிடைக்குதான். அப்போ 12.5. அப்போ டோட்டல் செல்லிங் பிரைஸ் என்னவாங்க இருந்திருக்கும்? 112.5%ஆ இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ இந்த 100 150 அப்படியே நான் ஒரு வேல்யூவா அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா அப்ப மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 150 ரூபாய். இப்போ காஸ்ட் பிரைஸ் 100 ரூபாய் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் 112.5%னா அப்ப 112 ரூபாய் 50 பைசாக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? இதை வித்திருப்பேன். ரைட்டா? இப்போ 150 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 112 ரூபா 50 பைசாக்கு நான் வித்திருக்கேன் அப்படின்னா அப்ப என்னோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 37.5 rupees. ஓகேங்களா? 37.5. அப்போ எவ்வளவு மொத்தமா மார்க் பிரைஸ் பண்ணியிருக்கேன்? 150 into 100. அவ்வளவுதாங்க. சரிங்களா? இந்த 195 உங்களுக்கு கணக்கே கிடையாது. இந்த 195 வச்சும் சில பேர் சால்வ் பண்ணுவாங்க. இந்த சமயம் இப்படியும் சால்வ் பண்ணலாம். therefore 52 times 53 times 3 1 is 3 3 2s are 6 5 3s are 15. 12.5 into 2 is nothing but எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 25%. therefore option E is the right answer. so ஒரு சம்ம நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றதுல இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 195 வச்சு சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும், இந்த மெத்தடை வச்சு சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த 100%லாம் வச்சு சால்வ் பண்ணேன். இன்கேஸ் எக்ஸாம்ல டைரக்டாவே நீங்க இந்த 100 150 இதை மட்டும் அசியூம் பண்ணி கூட இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? சம் புரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 50% தான் புரிஞ்சிருக்குன்னா திரும்ப இந்த சம் ஒரு தாட்டி ரீப்ளே பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சம் எஸ்பிஐல கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அனதர் சம்முக்குள்ள போவோம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? அந்த டைம் அண்ட் ஒர்க்ல ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி, அதுவும் இந்த ஒரிஜினல் எஃபிஷியன்சி இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி நமக்கு சம் கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சம் என்னன்றதை தெளிவா பார்த்துருவோம். சம் என்ன சார் இவ்வளோ பெருசு இருக்கே சார், அப்போ ரொம்ப கஷ்டமா சார் அப்படின்லாம் பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் புரிஞ்சுட்டா ஓகேவா? அருண் அண்ட் பாலா ஒர்க்கிங் டுகெதர் வித் 80% ஆஃப் எஃபிஷியன்சி. எப்பயுமே எஃபிஷியன்சி இஸ் ஆல்வேஸ் இஸ் ஈக்குவல் டு 100%ங்க. ஆனா இங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணிருக்காங்களா? 80%. ஓகே, ஆஃப் த ஒரிஜினல் எஃபிஷியன்சி கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 25 days அப்படின்ட்டான். ஓகேங்களா? அப்போ சிம்பிளா கவனிங்க. ஒருத்தர் 80% ஆஃப் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணி 25 டேஸ்ல ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எஃபிஷியன்சி குறைஞ்ச மாதிரி கொடுத்துட்டான் அப்படின்னாலே இதை கம்பேர் பண்ணி
100% ஆஃப் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணா எவ்வளவு டேஸ்ல முடிப்பாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருங்க. ஓகேங்களா? 25 எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். 4 எத்தனை டைம்ஸ்? 20 டைம்ஸ். இப்போ 100% எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணா இவர் எவ்வளவு டேஸ்ல முடிச்சிருப்பாங்களா? 20 டேஸ். இந்த 20ன்றது யார் யாரு? அருண் பிளஸ் பாலா ரெண்டு பேத்தையும் சேர்த்து. ஓகே, இரண்டு போட்டோம். ஓகே, நவ் ஓகே, while Bala working alone with his original efficiency takes 60 days to complete the same work. அப்போ இங்க ஈக்குவேஷன் கிரியேட் ஆகும். அருண் எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, பாலா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 days தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வேலை பார்த்தது தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது? 20. 1/20. அப்போ LCM எடுத்தா என்ன வந்திருக்கும்? X is equal to 13 வந்திருக்கும். ரைட்டா? போட்டு பார்த்துருவோமா? 1/20 minus 1/60 வந்திருக்கும். 3 minus 1 divided by 60 is nothing but 2 divided by 60 is nothing but என்னது? 1/30. ஓகேங்களா? 1/13 வரும். அப்போ அருண் மட்டும் 30 daysல முடிச்சிருப்பான். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இப்போ சம்முக்குள்ள வரேன். Find the time taken by Arun working alone with his original efficiency to complete 70% of the work. அப்போ 100% of the work அவன் எவ்வளவு டேஸ்ல முடிக்கிறானா? 30 டேஸ்ல. ஆனா இப்ப எனக்கு கொஸ்டின் என்னது? 70% of the work எவ்வளவு டேஸ்ல முடிப்பான்? இதுதான் என்னோட கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ 10 10 இங்க 10 இங்க 10. therefore 7 3s are 21 days. therefore option C is the right answer. ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதுலயும் சில ஸ்டெப்ஸை நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் யூனிட் மெத்தட்ல போடுவாங்க, யூனிட் மெத்தட்லயும் போடலாம். சரியா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெத்தடும் பெஸ்ட் மெத்தட் தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாடலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம்குள்ள போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை கொஞ்சம் தெளிவா கவனிங்க. எவ்வளவு சிம்பிளா போட முடியுமோ அவ்வளவு சிம்பிளா போட்டுடலாம். ஓகேங்களா? The ratio of the sum invested by A and B in a scheme C and D. A, B, ஓகேவா? ஸ்கீம் சிடில இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன ரேஷியோலன்னு பாத்தீங்கன்னா 8:5. அப்ப எனக்கு அமௌண்ட்டை பத்தி க்ளூ டைரக்டா கொடுக்கல, பட் இன்டைரக்டா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இஃப் A invested 4,800 more than B ஆமா. அப்போ இந்த 8க்கும் 5க்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் இந்த 4,800 இருக்கும். ரைட்டா? அப்போ 3 parts தான் எவ்வளோ? 4,800. ரைட்டா? அப்போ இதை எழுதிக்கோங்க. அன்வான்டா 8 parts எவ்வளோ 5 parts எவ்வளோலாம் கண்டுபிடிக்காதீங்க. ஓகேங்களா? If A invested 4,800 more than B, then find the amount received by B after 2 years if he had invested with some 50% compound interest compounded annually. அப்போ B பத்தி மட்டும்தான் பேசியிருக்கான். B எவ்வளோ பார்ட்ஸ்? 5 parts. அப்போ 5 parts என்னன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? 3 எத்தனை டைம்ஸ்? 1,600 times. 1,600 into 5 is nothing but what? 8,000. அப்ப இந்த 8,000 தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். எவ்வளவு பெர்சன்டேஜுக்கு? 50% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகேங்களா? சிஐல. ஓகேவா? அப்போ சிம்பிளா 2 இயர்ஸ் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம்? A plus B plus AB by 100 ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னும் பொழுது 50 plus 50 plus 50 into 50 divided by 100. ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ டோட்டலா எவ்வளவு வந்திருக்கும்? 125% எனக்கு சிஐயா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ சிம்பிளா ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. பிரின்சிபல் டிஃபால்ட்டா 100%. ஓகேங்களா? அமௌண்ட் ஃபார்முலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் சிஐ. ரைட்டா? பிரின்சிபல் டிஃபால்ட்டா 100%. சிஐ எவ்வளோ இப்போ வந்திருக்கு? 125%. அப்போ டோட்டல் அமௌண்ட் தான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்கான். அப்படிதானே? ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு தான் கேட்டிருக்கான். அப்போ அமௌண்ட் டோட்டலா எவ்வளோ? 225%. அப்போ சிம்பிளா 100% தான் எனக்கு எவ்வளோ? 8,000. ரைட்டா? அப்போ 225% எவ்வளோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 80 into 225 is nothing but எவ்வளோ வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 18,000. ஒன்று இந்த மாதிரி ஷார்ட்கட்ல போடலாம். அப்படி இல்லையா ஆட் பண்ணியே கூட போடலாம். 8,000 இன்னொரு இந்த 125ல ஒரு 100% இருக்குமா? 8,000 இன்னொரு 25% 8,000 25% எவ்வளோ? 2,000. இப்படி ஆட் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 18,000 வரும். ஓகேவா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். டெஸ்ட் சீரிஸ்லயும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் இந்த 3 சம் நான் டீச் பண்ணியிருக்கேன்.
இந்த 3 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஈஸியா இருக்கு. ஓகே. இந்த கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல சூன் நான் மீட் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ.